வந்திருக்கிற தெய்வம் அப்ப காலையில சொன்னாரு பெரிய அந்த வந்துட்டாங்க பொம்பளையா வந்துக்கிறாங்கன்னா கேக்குறேன் அப்பா ஐயனால கோயில் பிரம்மாண்ட நாளைக்கு 6 கோடி மாயா சக்தி உலகத்துல தெய்வம். ஆமா அது இல்லாத முன்னே இரு அம்மா. நீ வந்தது யாரு அம்மா? அம்மா எப்பா ஆண்டவா ஏதோ ஏழை பிள்ளைங்க செய்திருக்கிறோம். சந்தோஷமா? இந்த பிள்ளைங்களுக்கு யாரும் ஒரு குற்றம் குறை இல்லாத வருஷம் வருஷம் உன்னை மேலும் மேலும் நல்ல மாதிரியா செய்யறதுக்கு கட்டி காப்பியா? எல்லாரும் கை தூக்கி கொடுப்பேன். வா ஐயா இப்படி வா கேளுங்க. வருஷம் வருஷம் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். சந்தோஷமா எல்லா மனுஷனும் ஒன்னா சேர்த்து இதுக்கு மேல்பட்டு வருஷம் வருஷம் நல்ல மாதிரியா செய்யணும். செய்யறேன்னு சொன்ன நீ செய்யறேன்னு சொல்றதுக்கு இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டணும். நல்ல வழி தானே காட்டுறேன். நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்ன குறையா இருந்தா நல்லா வச்சுக்கணும். சரி நான் வருஷம் வருஷம் போயிருந்தேன். நிக்காம எல்லாம் கும்பல வாங்கி செஞ்சேன். எல்லா குறையும் கூட இருந்து அவர் தான் பாத்துக்கணும். அவங்க கையில உள்ளதை செய்துட்டாங்க, தெய்வத்துக்கு செய்துட்டாங்க. அந்த தெய்வமாகப்பட்டது இருக்கிற மக்கள் எல்லாரும் கட்டி செய்து எந்த குறைபாடு இல்லாம மேல அவங்க நல்ல மாதிரியா வச்சிருக்கணும். சந்தோஷமா? சந்தோஷம். வேற அப்ப வேற மண்டலம் தண்ணியில வெளியே வச்சுரு. மண்டலம் தண்ணியில கண் கொண்ட தெய்வமா மற்ற ஒரு தெய்வம் மந்திர பேய்களும் தந்திர சுனியமோ மற்றும் சற்றாரி வகையும் அவர் கஞ்சால ஆமா எப்படி வராங்க பத்தியா? அம்மா கோவிந்த போடுறேன். நீ வந்தது யாரு அம்மா? யாரு ரைட் அம்மா சந்தோஷம். நீ வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா. அம்மா செய்த பூஜை சந்தோஷமா தாயே? எல்லாம் ஏறுதாடா, ஒட்டுமே கொண்டு வந்து சேர்க்கறேன்டா. மலையாச்சான் சாமி அதை நீதான் செய்யணும். அதை நீதான் செய்யணும். கூப்பிடுறேன் எல்லாரும் ஒன்னா சேர வேண்டும். நீ வந்தது யாரையப்பா?
போயிட்டு மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவர் தலைவர் தான் சொன்னாரு பஸ் ஏறிட்டாங்க அம்மா எல்லாரும் வந்துனே இருக்கிறாங்க அப்படின்னு அதே போல வந்துட்டாங்க பாரு அம்மா எம்மா அங்காள பரமேஸ்வரி தாயே இந்த பிள்ளைங்க செய்யற போது சந்தோஷமா அம்மா நீங்களே கேளு மக்களுக்குள்ள சரி நீ தெய்வம் தானே நீ அங்காள பரமேஸ்வரி நீ அங்காள பரமேஸ்வரி உண்மையான தெய்வம் இந்த 4 மக்களையும் ஒன்னா சேர்த்து அடுத்த பூஜைக்கு எல்லாரும் ஒத்துமை வர வைக்கிறது வர வைக்கணும் சரி சரி சந்தோஷமா வரணும் ஒரு நிமிஷம் நீ உண்மையான தண்டு மாதிரி அம்மா இரு அம்மா ஒரு தாமல் தட்டு கையில என் மேல கோவப்படக்கூடாது நீ சத்துள்ள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி உண்மையா இருந்தா எப்பா நீ வாப்பா எங்கப்பா தம்பி பூஜைக்கு அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் கட்டுக்கொண்டா அப்படி ஏதோ உன் கையால எடுத்து முட்டி போட்டு ரெண்டு பேரும் கொடு ஆனா இது நடக்கல அடுத்த வருஷம் இந்த பூமியே உனக்கு இல்ல சரி அப்படி இல்லையம்மா அப்படி எப்பா தண்டு மாதிரி அம்மா தாயே வாயம்மா பொறுமை இடம் கிடையாதுமா அது ஒன்றும் அதுல வரலப்பா கோவிந்தா போட்டா குறை தீர்ந்து விட்டது எத்தனை சாமி கும்பிட்டாலும் அம்மா நீ கோவிந்தா போட்டது யாரு அம்மா கோவிந்தா ஓ வந்து ஆமா கோணம் சாமி தெய்வமா இருந்தா அமைதியா இருக்கணும் தெய்வமா இருந்தா அமைதியா மக்கள் செய்கிற பூஜை ஏறியா சந்தோஷமாயம்மா யாரு என்னம்மா அப்பா குறை அப்பா 3 பாலகர் நல்லபடியா வைக்கிறாங்க 1000 குத்த முதல்ல வந்து கலந்துலப்பா 2 பேரும் சாமி வந்துட்டாங்க ஒருத்தர் கூட்டந்தா
ஒரு ஆள் கூட்டம் தானா அவன் வந்திருப்பாங்க. இத வந்து நீங்க தான் அதை முடிவு பண்ணி அவங்க மனசுல பேசி பொண்ணு நீங்க பண்ணிருக்கணும். அதை யார் இருந்தாலும் கூப்பிடாத. நான் என்னன்றேன்னா மாயிடம் மக்கள் ஒருத்தன் பேசுவாங்க எல்லாருக்கும் தெய்வம் ஒண்ணு. என் மேல அவருக்கு கஷ்டம் இருக்கும், அவருக்கு எதுவுமே கஷ்டம் இருக்கும். தெய்வம் வந்து எல்லாரும் ஒண்ணுதானே. நீங்க வந்து சாமி நீ ஆண்டவன். ஒரு ஆள் யாரு பெரிய ஆண்டவருடா. அவரு போய் கூப்பிடலையா? ரைட், அது அவரு போய் செய்யணும். அடுத்த ஆண்டு இந்த நாள் இந்த பூஜை செய்யும் போது எல்லா மக்களும் ஒத்துமையா வந்து எல்லா தெய்வமும் அவங்க மனசுல பேசி கொண்டு வந்து சந்தோஷம். செய்வீங்களா? சரி அப்பா, சந்தோஷம். கையில தாமல் கையிலே வச்சிரு. ஒரு பணம் எடுத்து வை, அதுல வை. கூட உன் கையால கூட அப்படியே 3 பேர் வாங்க. அந்த புள்ளகிட்ட என்ன சொல்லி கொடுக்குற? அழகா இந்த பெரிய ஆண்டவன் வந்தான்டா. சின்னஞ்சிறு பாலகனா இருக்குது. அவன் சின்ன சிறு பாலகலடா. அவன் பெரிய ஆண்டவருடா. ஆனா அடுத்த தடவை அவன் கூட்டார வேண்டாம் எல்லாரையும் நல்லா கூட்டார வேண்டாம். சந்தோஷம். ரைட் அம்மா. அப்படியே சாந்தமா வேற ஏதாவது நீ அப்படியே கையிலே வச்சு அப்படியே அம்மா பின்னால புரியுமா? வைக்காத. ரைட் ரைட். அந்த யாரு தண்டு மாரியம்மா. ரைட். கூப்பிட சொன்னாரு. அவர் என்ன கேட்க போறாரு கேட்கணும். இன்னும் கேட்கல. யாரு கேட்கணும்? சாமி யார் இப்ப வந்தது? பெரிய ஆண்டவன். சந்தோஷம். அந்த தண்டு மாரியம்மா அந்த அந்த பெரிய ஆண்டவரு அவர் ஒரு வார்த்தை கேட்க போறாரு. தண்டு மாரியம்மா என்னன்னு கேட்டா, உங்களை ஒன்னா சேப்பியா கேட்க மாட்டேன், அது எனக்கு தெரியல. அது அவர் வாய அந்த அம்மா வாயாலே கேளு. வாயம்மா கேளு. கேளம்மா சொல்லியம்மா. அழக்கூடாது. மொத்த போன வருஷம் 3ஆம் வருஷம் வந்து ஆரம்பிச்சீங்க. ஆமா. இங்க சாமி கண்டுபிடிச்சீங்க. ஆமா. 4 பேர் வந்து 4 பேர் நிக்குது இல்ல? ஆமா. இந்த மலையிலயும் காட்டுலயும் கூட நீங்க வரல. அந்த பெரிய ஆண்டவனை கும்பிட்டு தேடி தானே வரோம். எங்க எல்லைக்கு வருவாளாம், வரமாட்டான். அவன் சொல்லு. நான் வரமாட்டேன்டா. ஏன் நான் ஏன் எல்லை விட்டு வரமாட்டேங்க? ஏன் வரமாட்டேன்? கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டப்படுத. கஷ்டப்பட விட மாட்டேன். இங்க இருந்தபடியா உனக்கு வந்து பூஜை செய்தா நல்ல மாதிரியா கட்டிக்க வந்து பண்ணுவையா? சரி, அது இருக்கட்டும். இந்த 4 மக்களும் ஒண்ணு பிரிஞ்சு இருக்குதாமா, அதையா ஒன்னா சேர்க்க மாட்டியா? பொறுமையா தான் வருவேன். வரையா வருவான், ஆனா பொறுமையா தான் வருவான். இப்ப வரமாட்டான். பொறுமையா எப்ப அடுத்தாண்டு வந்துடுவாரா? 10 வருஷம் ஆகுமா? செய்வர வந்து கூட ஒத்துமையா எந்த குறையும் இருக்காது. இப்ப அவனுக்கு புத்தி வச்சிருப்பாங்கடா. உரைச்சிருப்பாங்க, நிதமா உரைக்கணும். சரி, அடுத்தவங்க வரைக்கிறது இல்ல. ஒரு ஆபத்துல வருவான். என்ன சந்தோஷம் உங்களுக்கு? சரி, ஒரு குறைந்து கேட்டுட்டேன். பொறுமையா தான் வரும். திருப்பி சாப்பிட்டு போட்ட சந்தோஷமா. சரி அம்மா. இந்தாயம்மா. அப்படியே வாயில இல்ல, அது கையில போய் கூட அப்படியே அமரேம்மா. இல்ல முடிஞ்சு போச்சு.
வந்துட்டு சாமி கேட்டாச்சு வாய் சுத்தம் கிடையாதுடா. நான் என்ன ஒன்ன மீறி என்ன பேசுறேன் உன் வாய் சுத்தம் கிடையாது. நீ பேசாத ஃபர்ஸ்ட் எடி போ. எடி போ. ஒன்னால்தான் ஒதுங்கணும். எடி போ எடி நீ. அவரே உணர்த்துறேங்க நான் என்ன பண்ணேன் எல்லாம் பேசாதேப்பா. நான் என்ன பண்ணேன் நீ என்ன நேரமும் சொல்லி கேக்குறடா நீ. என்னையே அவன் குறை சொல்றான் அது அவன் சொன்னா அதோட பணம் அனுபவிச்சு போவான். நீ சொல்லாத. நீ முன்னு வந்த. நீ அந்த பாவத்தை ஏத்துன்னு போவாத. போவாத. சரி நான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசறதே கிடையாது. அவன் வருவான் தானா? அவன் புத்திய வச்சு வருவான் தானா? நீ வாய் திறக்காத. உன் வாய் சுத்தம் கிடையாது. நீ வாய் திறக்காத. நாங்க வர வைக்கிறோம். ஏற்பட பிரச்சனையா இருக்குது. தண்ணி கொடுக்காது கூட உன் கையால ஒரு கனி கூட இதுக்கு மேல் பற்றி எதுவும் பேசாத. இந்த வாட்டி அவன் கூட்டம்லாம் வந்துருப்பான். மன்னிச்சு ஈகோ குடிச்சிட்டு அவன் வரல. யாரால பிடிக்கிறான் யாரு அவனை ஆனா உண்மை சொல்லாம வந்திருந்தா நீ என்ன? சரியப்பா கண்ணு வைக்காத இந்த குளத்தை காக்குற நீ எப்படி கண்ணீர் வடிச்சா என்ன ஆகுது ஏன் ஐயா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆறு தப்பு 100 பேர் அடிமக்கள் செய்தாலும் கோடி தப்பு கோடி பேர் கொஞ்சம் மனம் பொறுத்து நீ தான் அவளை காத்து வச்சுக்கணும். அவர் ஏதோ கேக்குறாரு இந்த ஆண்டு விட்டு மன்னிச்சு வச்சுன்னா ஒரு நல்ல வார்த்தை கொடு. அடுத்த ஆண்டுக்கு பங்கு மங்காளி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்ணுவாங்களா? அதான் சொல்லிட்டு அப்புறம் மீண்டும் மீண்டும் அதே பேசுறேன். எப்படி இருந்தா எப்பா நல்ல மரியாதை வாத்தி கொடுத்துட்டு இந்தா இப்படி சந்தோஷமா கூட எல்லாரையும் அவரு சுத்தமே கிடையாது. அவன் வார்த்தையை அவன் என்ன பண்ணணும்னு சொல்றான்? பண்ணணும்னு சொல்றேன். பேசுறது என்ன தப்பு? நீ தோப்பு கண்ணு போடு. போடு போடு ஒரு 7 தோட்டம் போடு. சந்தோஷமா அந்த கனியை வாங்கி அந்த பிள்ளைக்கு வாழ்த்து கொடு. இதுக்கு மேல்பட்டு நல்ல முறையா வை. திருப்பணம் அந்த பத்திரிக்கை ஒண்ணு எடுப்பான். இந்தாப்பா கொண்டு வச்சிருப்பேன். ஒருத்தனை சேர்த்துன்னு வந்துட்டேன். இன்னும் ஒருத்தனையும் சேர்த்துன்னு வந்துருவேன். சந்தோஷம் சந்தோஷம். வரும்டா. கொஞ்சம் வரணும். எப்ப விடுவாங்க நீங்க? என்ன வேலைக்கு பாருங்க. அந்த கசல் தண்ணி செய்யுங்க. அவர் வந்து ஹீரோ அவரு. அதுக்காக பின்ன சொல்ல வயசு அவரு அது கட்டி விட்டு கொடு. ஒரு வேஷ்டி ஒரு வேஷ்டி போட்டா சட்டை போட்டா